أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. உங்களின் குறிக்கோள் எப்பொழுதும் ஃபஸ்தபிகுல் கைராத்தாக இருக்க வேண்டும் என அல்லாஹ் நம்பிக்கையாளரிடம் கூறுகின்றான். அதாவது நீங்கள் நன்மைகளில் எப்பொழுதும் ஒருவர் மற்றவரை முந்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அடுத்து நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சிறந்த படைப்பினம் என்று கூறியிருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத் உலாயிகஹும் ஹைருல் பரியா. அதாவது நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நற்செயல் ஆற்றக்கூடிய மக்களே சிறந்த படைப்பினமாவார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்விஷயத்தை விளக்கியவாறு சுருக்கமாக ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள். மனிதன் தனது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், மேலும் நற்செயல்களில் முன்னேற்றம் காண வேண்டும். மேற்கண்ட வசனத்தின் ஒளியில் அன்னார் இதனை கூறினார்கள். எனவே நற்செயல்களில் முன்னேறுவது, நல்ல பணிகளை செய்வது, நன்மைகளை மேற்கொள்வது ஆகிய விஷயங்கள்தான் ஒரு முஸ்லிமை உண்மையான நம்பிக்கையாளராக ஆக்குகின்றது. இதற்காக நாம் எப்போதும் முயற்சி செய்யவும் வேண்டும். திருக்குரான் மற்றும் ஹதீஸின் ஒளியில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக விரிவாக இது தொடர்பாக நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். உதாரணமாக, நன்மை என்பது என்ன, உண்மையான நன்மையை எப்படி பெற முடியும், நன்மைகள் செய்வதற்கு இறைவன் மீதான நம்பிக்கை ஏன் அவசியம், ஈமானின் தரம் என்னவாக இருக்க வேண்டும், அந்த ஈமானிய தரத்தை நாம் எவ்வாறு அதிகரிக்க வேண்டும், எந்த வழிமுறைகளின் மூலமாக நன்மைகள் செய்யப்பட முடியும், நன்மைகளின் என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன, எத்தனை வகையான நன்மைகள் இருக்கின்றன, அடுத்து அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு எவ்வாறு அதற்கான நற்கூலியை வழங்குகின்றான், இதனையும் விளக்கியிருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் நன்மையான ஆகுமான விஷயங்களை கூட நடுநிலையாக பயன்படுத்துவதே நன்மையாகும், நற்செயலாகும் என்று அன்னார் கூறியிருக்கின்றார்கள். வரம்பு மீறிவிட்டால் அது நன்மையை குறைத்துவிடும். ஒரு நம்பிக்கையாளருக்கு நன்மைகளின் வட்டத்தை எந்த அளவிற்கு பரந்ததாக ஆக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஹஜ்ரத் மஸீஹ் அவர்கள் நமக்கு விவரித்துள்ளார்கள்.
சுருக்கமாக அன்னார் நமக்கு நன்மைகளின் நுட்பத்தையும் அதனுடைய உண்மைத்துவம் மற்றும் அதன் ஆன்மாவின் கட்டுரைகளையும் பல்வேறு கோணங்களில் பல்வேறு இடங்களில் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள். தற்போது அது தொடர்பான ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சில மேற்கோள்களை நான் எடுத்து வைப்பேன். நன்மை என்பது என்ன என்பதை விவரித்தவாறு, வெளிப்படையில் ஒரு சிறிய நன்மை அல்லாஹ்வின் திருப்தியை எப்படி பெற்று தந்து விடுகின்றது என்பதை எடுத்துரைத்தவாறும் அன்னார் கூறுகின்றார்கள். நன்மை என்பது இஸ்லாம் மற்றும் இறைவனை நோக்கி முன்னேறுவதற்குரிய ஒரு ஏணியாகும். இஸ்லாத்தின் உண்மைத்துவத்தை அறிய வேண்டுமென்றால், அல்லாஹ்வின் திருப்தியை பெற வேண்டுமென்றால், அவனது நெருக்கத்தை பெற வேண்டுமென்றால் நன்மைகள் அதற்கான ஏணியாகும். ஆனால் நினைவிற்கொள்ளுங்கள், நன்மை என்பது என்ன? மனிதனை ஷைத்தான் எப்போதும் பின்தொடர்கின்றான். மேலும் மனிதர்களை அவன் நேர்வழியிலிருந்து விலக்கி வைக்க முயற்சி செய்கின்றான். உதாரணமாக, இரவில் அதிகமாக ரொட்டி சமைக்கப்பட்டு விட்டது. ஒருவருடைய வீட்டிலோ அல்லது ஒரு செல்வந்தருடைய வீட்டிலோ, ஒரு செல்வந்தராக இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய வீட்டில் உணவு அதிகமாக சமைக்கப்பட்டு விட்டது. அது இரவில் எஞ்சியும் விட்டது. இரவில் அது சாப்பிடப்படாததால் எஞ்சி கெட்டுவிட்டது. மறுநாள் உணவு வேளையில் அவருக்கு முன் அறுசுவை உணவு வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கவலம் கூட அதிலிருந்து அவர்கள் உண்ணவில்லை. அதுபோன்ற சமயத்தில் வீட்டு வாசலில் பிச்சைக்காரன் ஒருவன் குரல் எழுப்பி சாப்பாடு கேட்கின்றான். அதுபோன்ற சந்தர்ப்பத்தில் அந்த செல்வந்தரோ அல்லது அந்த வீட்டில் உள்ளவரோ கெட்டுப்போன ரொட்டியை பிச்சைக்காரனுக்கு கொடுத்துவிடு என்று கூறுகின்றார். நேற்று இரவு எஞ்சிய அந்த ரொட்டியை கொடுத்து விடுங்கள் என்று குடும்பத்தினரிடம் கூறுகின்றார். ஆனால் அவர் முன்னிலையிலோ புதிதாக சமைக்கப்பட்ட உணவு வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையை பற்றி மஸீஹ் மவ்ஊத் அவர்கள் கூறினார்கள், இது நன்மையாகி விடுமா இவ்வாறு கூறுவது? கெட்டுப்போன ரொட்டியை அவரும் சாப்பிட்டிருக்க மாட்டார், அது குப்பை தொட்டிக்குத்தான் சென்றிருக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், وَيُطِيمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. அதாவது, விருப்பமான நல்ல உணவிற்கு பெயர்தான் அரபியில் தாம் என்று கூறப்படும். கெட்டுப்போன காய்ந்த உணவு தாம் என்ற நல்ல உணவாக ஆகிவிடாது. நீங்கள் உங்களுக்கு விரும்பாத உணவை அரபியில் தாம் என்று கூற மாட்டார்கள். அந்த செல்வந்தர் வீட்டில் சுட சுட புதிதாக சமைக்கப்பட்ட உணவு வைக்கப்பட்டிருந்தது. உணவை சாப்பிடக்கூட அவர் ஆரம்பிக்கவில்லை. பிச்சைக்காரனின் குரல் கேட்டு அதிலிருந்து அவர் கொடுத்திருந்தால் அது நன்மையாக இருந்திருக்கும். நம்முன் உணவு வைக்கப்பட்டு பிச்சை எடுப்பவர் அந்த தருணத்தில் நம்முன் வந்து நம்மிடம் யாசித்தால் அவருக்கு நாம் கொடுத்து விடுவதுதான் நன்மையாகும். நல்ல ருசியான உணவை நாம் உண்டுவிட்டு வீட்டிலுள்ள எஞ்சிய கெட்டுப்போன உணவை பிச்சைக்காரனுக்கு கொடு என்று கூறுவது நன்மையாகாது. இந்த அளவிற்கு ஆழம் வரை சென்று மனிதன் ஆய்வு செய்யும் போதுதான் அவனால் உண்மையான நன்மையை பெற முடியும். எனவே உண்மையான நன்மையை மேற்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த நன்மை எப்படி பிறக்கும்? இந்த நன்மை என்பது இறைவன் மீதான முழுமையான நம்பிக்கை இல்லாமல் ஒருவரிடம் ஏற்பட முடியாது. இதனை விவரித்தவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், உண்மையான நன்மையை மேற்கொள்வதற்கு இறைவன் மீதான நம்பிக்கை ஒருவருக்கு இருப்பது அவசியமாகும். ஏனென்றால் வெளிப்படையான ஒரு அதிகாரிக்கு ஒருவர் வீட்டினுள் என்ன செய்கின்றார் என்பது தெரியாது. திரைமறைவில் எவருடைய செயல் என்னவாக இருக்கின்றது என்பதும் எவருக்கும் தெரியாது. அல்லாஹ்வின் இருப்பின் மீது ஒருவருக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் பார்வை எனது ஒவ்வொரு விஷயத்தின் மீது இருக்கின்றது என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்க வேண்டும். வெளிப்படையான அதிகாரிகளுக்கு அல்லது மக்களுக்கு வீட்டினுள் நடப்பது தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான், அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்ற ஈமான் மனிதனுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் மறைவானவற்றை அறிந்தவனாக இருக்கின்றான் என்ற நம்பிக்கையும் மனிதனுக்கு இருக்க வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், ஒருவர் வாயினால் தன்னை நல்லவர் என்று கூறிக்கொள்ளலாம், ஆனால் அவருக்கு
எமது கேள்வி கணக்கை பற்றி அவரது உள்ளத்தில் அச்சமில்லை என்றால் அவரது வாதம் தவறானதாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். உலக அரசாங்கங்களின் அச்சம் மனிதனுக்கு இரவிலும் பகலிலும் ஒளியிலும் இருளிலும் தனிமையிலும் சபையிலும் ஊரிலும் வனாந்தரத்திலும் மனிதன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ எந்த நிலையிலெல்லாம் இருக்கின்றானோ அந்த நிலையிலெல்லாம் அவனுக்கு உலக அரசாங்கங்களை பற்றிய அச்சம் இருக்கவே செய்கின்றது. சில முறை மனிதன் ஒளிந்து பணி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதன் பல்வேறு இடங்களில் இருக்கின்றான், பல்வேறு நிலைகளில் இருக்கின்றான். வெளிப்படையில் என்னை யாரும் பார்க்கவில்லை என்று கூட அவன் நினைக்கின்றான், கருதுகின்றான் சில வேளைகளில். எனவே அவனுக்கு அச்சமும் இருப்பதில்லை. அந்த அச்சம் இல்லாததன் விளைவாகத்தான் அவன் தவறான பணிகளை செய்து விடுகின்றான். அதாவது அல்லாஹ்வின் மீதான அச்சம் இல்லாததன் விளைவாகவே அவன் சில நேரங்களில் தவறான பணிகளை செய்து விடுகின்றான். அல்லாஹுவை தவிர வேறு எவரும் மறைவான ரகசியங்கள் அறிவதில்லை. அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். உண்மையான நன்மையை செய்ய வேண்டுமென்றால் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை என்பது மிக அவசியமானதாகும். அதேபோன்று அன்னார் கூறுகின்றார்கள், ஒழுக்கங்களை சரி செய்து கொள்வதற்கும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை அவசியமாகும். அவன் எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் கண்காணிப்பாளனாகவும் மனிதனது செயல்களையும் மனிதனது உள்ளத்தில் உள்ள ரகசியங்களையும் அவன் பார்ப்பவனாக அறிந்தவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இருப்பு அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எவருமில்லை. இந்த தரத்திலான ஈமான் இருக்குமென்றால், எப்போதும் அல்லாஹின் மீதான நினைவு இருக்குமென்றால், அப்போதுதான் மனிதனால் உண்மையான நன்மையை செய்ய முடியும். அடுத்து உண்மையான நன்மை பற்றி மேலும் விவரித்தவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், தக்வாவின் பொருள் என்னவென்றால் தீமையின் நுட்பமான வழிகளிலிருந்து கூட விலகி நிற்பதாகும். ஆனால் நினைவிற்கொள்ளுங்கள், இது மட்டுமே நன்மையாகிவிடாது. ஒரு மனிதர் நான் நல்லவராவேன், ஏனென்றால் நான் எவருடைய செல்வத்தையும் பறிக்கவில்லை, தவறான வழியில் சம்பாதிக்கவில்லை, வழிப்பறியில் ஈடுபடவில்லை, திருடவில்லை, தீய பார்வையுடன் எதனையும் பார்க்கவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை என்று ஒருவர் கூறுகின்றார் என்றால், இதுபோன்ற நன்மைகள் இறை ஞானமுடைய பார்வையில் நகைப்பிற்குரிய நன்மைகளாக இருக்கும். ஏனென்றால் இந்த தீமைகளை இந்த காரியங்களை செய்தால், உதாரணமாக அவர் திருடினால், கொள்ளையடித்தால், அவர் அதற்குரிய தண்டனையை பெற்றுக் கொள்வார். எனவே இவை இறை ஞானமுடைய ஒருவருடைய பார்வையில் மதிக்கத்தக்க நன்மையாக இருக்காது. இன்னும் சொல்ல போனால் உண்மையான நன்மை என்பது மனித இனத்திற்கு தொண்டாற்றுவதாகும். மேலும் அல்லாஹின் வழியில் முழுமையான உண்மை மற்றும் நன்றியுணர்வை வெளிப்படுத்துவதாகும். மேலும் அவனது வழியில் உயிரையும் மாய்த்துக் கொள்வதற்கு தயாராக இருப்பதாகும். எனவேதான் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீனஹும் முஹ்சினூன். அதாவது அல்லாஹ் தீமையிலிருந்து விலகியிருந்து நன்மையை மேற்கொள்பவர்களுடன் இருக்கின்றான். நன்றாக நினைவிற்கொள்ளுங்கள், வெறும் தீமையிலிருந்து விலகியிருப்பது மட்டும் எந்த சிறப்பும் அல்ல. நான் தீமை செய்வதில்லை, நான் மிகவும் நல்லவனாவேன் என்று கூறுவது ஒன்றும் சிறப்பல்ல. எதுவரை அந்த நிலையுடன் நன்மையும் செய்வதில்லையோ அதுவரை அந்த நிலை சிறப்பிற்குரியதாக இருக்காது. பலர் இருக்கின்றார்கள், அவர்கள் ஒருபோதும் விபச்சாரம் செய்திருப்பதில்லை, கொலை செய்ததில்லை, திருடியதில்லை, கொள்ளையடித்ததில்லை. ஆயினும் அல்லாஹின் வழியில் உண்மை மற்றும் நன்றி உணர்விற்கான எந்த முன்மாதிரியையும் அவர்கள் வெளிப்படுத்தியதில்லை. அல்லாஹ்வின் திருப்திக்காக அல்லாஹ்வின் கட்டளையின்படி செயல்பட்டவாறு எந்த நன்மையும் அவர்கள் செய்ததில்லை, எந்த தியாகமும் செய்ததில்லை, அவர்கள் எந்த தீமையும் செய்யவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். மனித இனத்திற்கு தொண்டாற்றவில்லை என்றால் அவர் அல்லாஹிற்குரிய உரிமைகளையும் செலுத்தவில்லை, படைப்பினங்களுக்குரிய உரிமைகளையும் செலுத்தவில்லை என்று பொருள்படும். இவ்வாறு அவர் எந்த நன்மையும் செய்தவராக இருக்கவில்லை. நிச்சயமாக அவர் பல தீமைகளிலிருந்து விலகி இருந்தார் என்பது உண்மைதான். ஆயினும் அவர் அல்லாஹிற்குரிய உரிமைகளை வழங்கவில்லை என்றால், மனித இனத்திற்கு தொண்டாற்றவில்லை என்றால், மனிதர்களுக்குரிய உரிமைகளை வழங்கவில்லை என்றால் அவரது நிலை நன்மையின் நிலையாக இருக்க முடியாது. எனவே இதுபோன்ற விஷயங்களை முன்னிறுத்தி எவர் தன்னை நல்லவராக காட்டிக் கொள்கிறாரோ அவர் அறிவியனராவார். ஏனென்றால் இது தவறான எண்ணமாகும். இந்த எண்ணத்தால் மட்டும் அவர் இறைநேசராக ஆகிவிட முடியாது. மேலும் தொடர்ந்து அன்னார் இது தொடர்பாக கூறுகின்றார்கள், நான் விபச்சாரம் செய்வதில்லை, அல்லது கொலை செய்ததில்லை, அல்லது நான் திருடுவதில்லை என்ற கூற்றுகளால் ஒருவர் மகிழ்ச்சி அடைவது மனிதனுக்கு பெருமைக்குரிய காரியம் அல்ல. இதில் என்ன சிறப்பு உள்ளது?
தீய விஷயங்களிலிருந்து விலகி இருப்பது மட்டும் ஒருவருக்கு சிறப்பிற்குரியதாக இருக்க முடியாது. நான் எந்த தீமையும் செய்ததில்லை என்று கூறுவது பெரிய விஷயம் அல்ல. ஏனென்றால் உண்மையில் அவர் நன்கு அறிந்தவராக இருக்கின்றார். நான் திருடினால் எனது கைகள் வெட்டப்படும் அல்லது எனது நாட்டின் சட்டத்திற்கேற்ப எனக்கு தண்டனை வழங்கப்படும் என்பதை அவர் அறிந்தவராக இருக்கின்றார். நான் திருடி பிடிபட்டு விட்டால் எனக்கு தண்டனை வழங்கப்பட்டு நான் சிறைக்கு அனுப்பப்படுவேன் என்பதை அவர் நன்கறிவார். எனவே இது ஒன்றும் சிறப்பிற்குரிய செயல் அல்ல. அவருக்கு தண்டனை பற்றிய அச்சம் இருக்கின்றது. அந்த தண்டனை பற்றிய அச்சத்தால் தான் அவர் திருடியதில்லை. தீய பணிகளிலிருந்து விலகியிருப்பது மட்டும் இஸ்லாத்தின் பார்வையில் நன்மை அல்ல. எதுவரை தீமைகளை கைவிட்டுவிட்டு நன்மைகளையும் மேற்கொள்வதில்லையோ அதுவரை ஒருவர் இந்த ஆன்மீக வாழ்வில் உயிருடன் இருக்க முடியாது. தனது ஆன்மீகத்தில் முன்னேறுவது இஸ்லாமிய போதனைகளின் உண்மைத்துவம் ஆகும். தனது ஆன்மீக நிலையை ஒவ்வொருவரும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறும் தீமைகளை கைவிட்டு விடுவதால் ஒருவரின் ஆன்மீக வாழ்வு சிறப்பாகிவிட முடியாது. தீமைகளை விட்டு விலகி நன்மைகளையும் மேற்கொள்வது அவசியமாகும். அதன் மூலமே ஆன்மீக வாழ்க்கையை ஒருவர் பெற முடியும். இல்லையென்றால் அவரால் ஆன்மீக வாழ்வில் உயிருடன் இருக்க முடியாது. அந்நிலையில் அவர் மரணித்தவராகவே இருப்பார். நன்மை என்பது உணவாக உள்ளது. ஒரு நபர் உணவின்றி உயிர் வாழ முடியாதது போல நன்மையின்றி அவரால் ஆன்மீக வாழ்வில் உயிருடன் இருக்க முடியாது. இந்த நிலை ஈமானில் முன்னேறும் போதுதான் மனிதனுக்கு கிடைக்க முடியும். இறைவன் மீது மனிதனின் ஈமானின் தரம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த தரம் மனிதனின் அகமும் புறமும் ஒன்றாக இருக்கும்போதுதான் அவனுக்கு கிடைக்க முடியும். வெளிப்படையான ஈமான் மட்டும் ஒருவருக்கு போதுமானதல்ல. மாறாக எப்படி ஒரு விஷம் மனிதனை பாதிக்கின்றதோ, அதை உண்டால் நான் மரணித்து விடுவேன் என்ற உறுதி எப்படி மனிதனுக்கு இருக்கின்றதோ அதுபோன்ற உறுதி மனிதனுக்கு இறைவன் மீதும் இருக்க வேண்டும். அதேபோன்று பாம்பின் புற்றில் நான் கைவிட்டு விட்டால் அதில் பாம்பு இருக்கும் என்றால் பாம்பு என்னை கொத்திவிடும் என்ற பயம் உறுதி மனிதனுக்கு இருக்கும். அதேபோன்று அல்லாஹ்வின் இருப்பின் மீதும் மனிதனுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். உதாரணமாக, நான் தீமைகள் செய்தால் என்னை இறைவன் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றான், அவன் எனக்கு தண்டனை வழங்கி விடுவான் என்ற நம்பிக்கை மனிதனுக்கு இருத்தல் வேண்டும். நன்மைகளுக்கு நற்கூலி வழங்குவதாகவும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். எனவே அந்த அடிப்படையில் நன்மைகள் செய்யப்பட வேண்டும். ஆக இந்த நம்பிக்கை மனிதனுக்கு இருக்க வேண்டும். மனிதனுடைய ஒவ்வொரு செயலிலும் இறைவன் வெளிப்பட வேண்டும். எப்போதும் இறைவன் எனது ஒவ்வொரு பணிகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு மனிதனிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அகமும் புறமும் ஒன்றாக இருக்கின்ற நபர்தான் நல்லவராவார். எவருடைய உள்ளமும் புறமும் ஒன்றாக இருக்கின்றதோ அவர் பூமியில் மலக்குகளை போன்று நடப்பவராவார். உள்ளத்தில் உள்ளதுதான் நாவிலும் இருக்கின்றது என்றால், ஒருவருடைய அகமும் புறமும் ஒன்றாக இருக்கும் என்றால் அவருடைய நன்மையின் தரம் அவரை வானவராக ஆக்கிவிடும், மலக்காக ஆக்கிவிடும். நாத்திகர்கள் உண்மையான நன்மையை பெறுகின்ற போதனையின் கீழ் இல்லை. நிச்சயமாக அவருடைய ஒழுக்கங்கள் சரியானதாக இருக்கலாம், ஆனாலும் அவர்களால் இந்த தரத்தை அடைய முடியாது. ஏதாவது ஒரு வகையில் அவர்களது உள்ளத்தில் கோணலான எண்ணங்கள் வந்துவிடவே செய்யும். அவர்கள் ஒருவேளை சில தீமைகளிலிருந்து கூட விலகி நிற்கலாம், சில நன்மைகளையும் கூட அவர்கள் சில நேரங்களில் செய்து விடலாம். ஆயினும் அவர்களின் நிலைகள் பலவீனமானதாகவே இருக்கும். அன்னார் கூறுகின்றார்கள், எல்லா விளைவுகளும் ஈமான் மூலமாகவே வெளிப்படுகின்றன. உதாரணமாக, பாம்பின் புற்றை அறிந்து எவரும் அதில் கைவிடுவதில்லை. விஷம் நம்மை மாய்த்துவிடும் என்று விஷத்தின் விளைவை நாம் அறிந்திருக்கின்றோம். இதன் விளைவாக நாம் அதனை ஒருபோதும் அருந்த மாட்டோம். இதன் மூலமாக நாம் மரணத்திலிருந்தும் தப்பிப்பவர்களாக இருக்கின்றோம். உறுதியான ஈமான் தொடர்பாக மேலும் விவரித்தவாறு அன்னார் கூறுகின்றார்கள், அனைத்து நன்மைகள் மற்றும் பரிசுத்தத்தின் வேர் என்பது இறைவன் மீதான நம்பிக்கையாகும். எந்த அளவிற்கு இறை நம்பிக்கையில் மனிதனிடம் பலகீனம் இருக்குமோ அதே அளவில் அவனது நற்செயல்களிலும் பலகீனம் இருக்கும். ஆனால் ஈமான் உறுதியாக இருக்கும் என்றால், இறைவனுடைய அனைத்து பண்புகளின் மீதும் மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால், அதே அளவிலான அற்புதமான மாற்றங்கள் மனிதனின் செயல்களிலும் வெளிப்படும். அல்லாஹ் அனைத்து ஆற்றல்களின் அதிபதியாவான். அவன் மறைவானவற்றை நன்கு அறிந்தவனாவான். எல்லா இடங்களிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நம்பிக்கை மனிதனுக்கு இருக்குமென்றால், அதன் மூலம் ஒரு அற்புதமான மாற்றம் மனிதனின் நற்செயல்களில் ஏற்பட்டுவிடும்.
பின்னர் தானாகவே நல்ல அமல்கள் அவனிடமிருந்து வெளிப்பட துவங்கிவிடும். தீமைகளுக்கு பதிலாக நன்மைகளின் பக்கம் அவனுக்கு அதிக கவனம் ஏற்பட்டுவிடும். இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவர் பாவம் செய்பவராக ஒருபோதும் இருக்க முடியாது. ஒரு பக்கம் இறைவன் மீது நம்பிக்கையும் மற்றொரு பக்கம் அவர் பாவம் செய்யக்கூடியவராகவும் இருக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த ஈமான் மனிதனது இச்சைகளையும் பாவத்தின் எண்ணங்களையும் முறித்து விடுகின்றது. பாருங்கள், ஒருவருடைய கண்கள் பறிக்கப்பட்டு விட்டால் அவர் கண்களால் எப்படி தீய பார்வையை செலுத்த முடியும்? கண்களால் எப்படி பாவங்களை செய்ய முடியும்? அதேபோன்று ஒருவருடைய கைகள் வெட்டப்பட்டு விட்டால் கைகளால் செய்யப்படக்கூடிய பாவங்களை அவரால் எப்படி செய்ய முடியும்? முற்றிலும் இதே போன்று மனிதன் நஃப்ஸே முத்மயின்னா, அதாவது சாந்தி அடைந்த ஆன்மா எனும் நிலையை அடைந்துவிடும் போது அவனது கண்கள் குருடாகி விடுகின்றன. அத்தகைய நபரின் கண்களுக்கு பாவம் செய்யும் திறனே இருக்காது. அவர் பார்த்தாலும் ஒரு வகையில் பார்க்க மாட்டார். அதாவது அவர் தீய பார்வையுடன் எதனையும் பார்க்க மாட்டார். ஏனென்றால் கண்களின் பாவத்திற்கான ஆற்றல் அந்நிலையில் செயலிழந்துவிடும். அதாவது அசுத்தம், பேராசை என்ற பார்வை அல்லது ஆகுமற்ற விஷயங்களுக்கான பார்வை முற்றிலும் அவரிடம் இல்லாமல் போய்விடும். அவர் காது படைத்திருந்தாலும் செவிடராகவே இருப்பார். பாவத்திற்குரிய விஷயங்களை அவரால் ஒருபோதும் கேட்கவே முடியாது. அந்த வகையில் அவர் செவிடராக இருப்பார். அதேபோன்று அவரது அனைத்து மன இச்சைகள் மற்றும் ஆபாச உணர்வுகள் மற்றும் அதற்கான உள்ளார்ந்த ஆற்றல்கள், மேலும் என்னென்ன ஆற்றல்களால் மனிதனிடம் பாவங்கள் வெளிப்படுமோ அவற்றின் மீது ஒரு வகையான மரணம் அவனுக்கு நிகழ்கின்றது. அவர் முற்றிலும் ஒரு மையத்தை போன்று, மரணித்தவரை போன்று ஆகிவிடுவார். அவர் இறை திருப்தியை முற்றிலும் பின்தொடரக்கூடியவராக இருப்பார். அதை தவிர்த்து அவர் ஒரு அடி கூட, அதாவது இறை திருப்தியின்றி ஒரு அடி கூட அவரால் எடுத்து வைக்க முடியாது. இறைவன் மீது உண்மையான ஈமான் இருக்கும்போதுதான் இந்த நிலை மனிதனிடம் தோன்றும். அல்லாஹ்வின் மீது உண்மையான நம்பிக்கை இருக்கும்போது இந்த அனைத்து நிலைமைகளும் மனிதனிடம் தானாகவே உருவாகிவிடும். அதன் விளைவாக அவருக்கு முழுமையான அமைதி வழங்கப்படும். இந்த ஒரு நோக்கம் மட்டுமே மனிதனுடைய அசல் நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த குறிக்கோளையே நாம் நம் கண்முன் நிறுத்த வேண்டும். எல்லா வகையான அசுத்தங்களையும் நமது மூளைகளிலிருந்தும், நமது எண்ணங்களிலிருந்தும், நமது கண்களிலிருந்தும், நமது காதுகளிலிருந்தும் நாம் வெளியேற்றிவிட வேண்டும். அதிலிருந்து நாம் முற்றிலும் விலகி நிற்க வேண்டும். அன்னார் கூறினார்கள், முழுமையான அமைதியை பெறுவதற்கு முழுமையான ஈமான் அவசியமாகும். இந்த நிலையை அடைய நமது ஜமாத் முயற்சி செய்ய வேண்டும். எனவே நமது ஜமாத்தின் முதல் கடமை என்னவென்றால், அல்லாஹ்வின் மீது முழுமையான ஈமானை நாம் பெற வேண்டும். இந்த இலக்கையே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு வழங்கியுள்ளார்கள். இந்த நிலை ஏற்பட்டுவிட்டால் நம்மிடம் நன்மைகளும் வெளிப்படும். நன்மைகளில் முந்தக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவர்களாகவும் நாம் ஆகிவிடுவோம். அப்போதுதான் நாம் சிறந்த படைப்பினங்களை சார்ந்தவர்களாகவும் இருப்போம். நன்மைகளின் அம்சங்களை விவரித்தவாறு அன்னார் கூறுகின்றார்கள், மனிதனுக்கு 2 விஷயங்கள் அவசியமானதாகும். ஒன்று, தீமையிலிருந்து விலகி நிற்க வேண்டும். மற்றொன்று, நன்மையின் பக்கம் ஓட வேண்டும். நன்மையின் 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று தீமையை கைவிடுவது, இரண்டாவது நன்மைகளை மேற்கொள்வது. தீமைகளை கைவிடுவது ஒரு நன்மைதான், இது ஒரு அம்சமாகும். இரண்டாவது அம்சம் என்பது நன்மைகளை மேற்கொள்வதாகும். தீமைகளிலிருந்து விலகுவதால் மட்டும் மனிதன் முழுமையானவனாக ஆக முடியாது. தீமைகளை மட்டும் கைவிடுவது முழுமையான நிலை அல்ல. ஈமானிலும் பலகீனம் இருக்கும் அந்நிலையில். அத்துடன் அவர் நன்மைகளை மேற்கொள்பவராக இருக்க வேண்டும். அதாவது மற்றவருக்கும் நன்மை பயப்பவராக அவர் இருக்க வேண்டும். நன்மை செய்து பிறருக்கு பயன் சேர்க்கும் போதுதான் ஒருவருடைய ஈமான் முழுமையானதாக இருக்க முடியும். இதிலிருந்து ஒரு மனிதன் தன்னுள் எந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பதை அளவிட்டுக் கொள்ள முடியும். இறை பண்புகளின் மீது மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கும் போதும், இறை பண்புகளின் மீது மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கும் போதும், அதை பற்றிய அறிவும் மனிதனுக்கு இருக்கும் போதும் தான் இந்த அந்தஸ்துகள் மனிதனுக்கு கிடைக்க முடியும். இந்த விஷயங்கள் மனிதனிடம் ஏற்படாத வரை மனிதனால் தீமையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ்வின் பண்புகளை அறிந்து கொள்வதற்கு மனிதன் எப்போதும் திருக்குரானை ஓதி வர வேண்டும். அதன் கட்டளைகளையும் படித்து வர வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை பயப்பது என்பது ஒரு பெரிய விஷயமாகும், அது இருக்கட்டும். அரசர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மனிதன் அஞ்சுகின்றான். பெரும்பாலான மக்கள் அவர்களின் சட்டங்களை மீறுவதில்லை. அவ்வாறு இருக்க ஆட்சியாளர்களில் சிறந்த ஆட்சியாளனாகிய அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறுவதில் மனிதனுக்கு எங்கனம் தைரியம் ஏற்படுகின்றது? இதற்கு வேறு ஏதும் காரணம் இருக்கின்றதா என்றால்,
அவன் மீது ஈமான் இல்லை என்பதை தவிர்த்து அதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை. ஈமானில் பலவீனம் இருக்கின்றது, எனவேதான் அவன் சட்டத்தை மீறுகின்றான், இறை சட்டத்தை மீறுகின்றான். அன்னார் கூறுகின்றார்கள், தீமைகள் செய்வதற்கும் நன்மைகள் செய்யாமல் இருப்பதற்கும் இதுவே ஒரு காரணமாகும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஈமானில் பலகீனம் ஏற்படும் போதே அவனது அமல்களிலும் பலகீனம் ஏற்படுகின்றது. அல்லாஹுவை அலீமாகவும் நன்கு அறிந்தவனாகவும் ஆலிமுல் கைபாகவும் மறைவானவற்றை அறிந்தவனாகவும் கொள்கை அளவில் மனிதன் ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் அவனது செயல்கள் அதற்கு எதிராக அமைந்து விடுகின்றன. ஈமான் இல்லாததன் காரணமாகவே மனிதன் ஏராளமான தீமைகளை செய்து விடுகின்றான். மேலும் ஏராளமான நன்மைகளை செய்ய அவனுக்கு பாக்கியம் கிடைப்பதில்லை. அல்லாஹ்வின் மீது முழுமையான ஈமான் கொண்ட பிறகு தீமைகளிலிருந்து தப்பிப்பது தொடர்பாக விளக்கியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் மீது நம்பிக்கை இருக்கும்போதுதான் தீமைகளிலிருந்து தப்பிப்பதற்கான நிலையை மனிதன் கடக்க முடியும். அடுத்த கட்டமாக அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மேற்கொண்ட வழிமுறைகளை மனிதன் தேடுவதற்கு முயல வேண்டும். முதலில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் செய்த நன்மைகளை தேட வேண்டும். நபிமார்களும் நல்லடியார்களும் சான்றோர்களும் செய்த நன்மைகளை மனிதன் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். மேலும் அதனை பின்பற்ற வேண்டும். அதற்கு ஒரே வழிதான் உள்ளது. அந்த வழியில் நடந்துதான் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மற்றும் நபிமார்கள் அல்லாஹ்வின் அருளிலிருந்து பயன்பெற்றார்கள். அந்த வழியை தேடுவதற்கு அந்த நல்லடியார்களுடன் அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது படித்தரம் தீமைகளிலிருந்து விலகுகின்ற படித்தரமாகும். இது இறைவனுடைய கம்பீரமான தோற்றத்தின் மூலமாகவே நிகழ முடியும். அவன் தீயவர்களின் எதிரியாவான். தனது நெருக்கமானவர்களின் எதிரிகளை அவன் அழித்து விடுகின்றான். இது முதல் படித்தரமாகும். அடுத்த படித்தரம் என்பது இறைவனின் அழகிய தோற்றத்தின் வெளிப்பாட்டின் மூலமாக கிடைக்கின்றது. இறைவனிடமிருந்து இஸ்லாமிய சொல் வழக்கில் பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகின்ற ஆற்றல் இறைவனிடமிருந்து கிடைக்காதவரை எதுவுமே நடக்காது. இந்த ஆற்றல் என்பது இறைவனிடமிருந்து கிடைக்கின்ற ஆற்றலாகும். அது இறங்கியவுடன் உள்ளத்தில் ஒரு அமைதி ஏற்படுகின்றது. இயல்பில் நன்மையின் மீது அன்பும் நேசமும் உருவாகிவிடுகின்றது. அல்லாஹ்வுடைய அழகின் தோற்றம் நிகழ்ந்தவுடன் நன்மையின் மீது கவனம் ஏற்படுகின்றது. ஓர் அமைதி உள்ளத்திற்கு கிடைக்கின்றது. இதுவே நம்முன் உள்ள நல்லடியார்களின் அமல்களாகும். இதனை பார்க்கும்படியே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு அறிவுரை செய்துள்ளார்கள். நபிமார்களின் நிலைகளை பாருங்கள். எந்த நன்மைகளை மக்கள் மிக கடினத்துடன் ஒரு சுமையாக கருதி செய்கின்றனரோ அதனை மகிழ்ச்சியுடனும் இன்பத்துடனும் செய்வதன் பக்கம் நல்லடியார்கள் ஓடுகின்றார்கள். அவர் அல்லாஹ்வின் அன்பிற்குரியவராக இருக்கின்றார். இறைவனுடன் தொடர்பு ஏற்பட்டு விடும்போது அவனுடைய தூய ஆவி அவனுள் இறங்கிவிடும்போது பின்னர் நன்மை என்பது புத்தம் புதிய சுவைமிக்க பானமாக அவருக்கு இருக்கின்றது. நன்மையினுள் இருக்கின்ற அழகு அவருக்கு காண கிடைத்து விடுகின்றது. அவர் தன்னிலை மறந்து அதன் பக்கம் ஓடக்கூடியவராக இருக்கின்றார். தீமையை சிந்தித்து பார்ப்பதற்கே அவரது உடல் நடுங்கிவிடும். இந்த விஷயங்கள் எப்படிப்பட்டதென்றால் அதனை சொற்களால் நாம் விவரிக்க முடியாது. அது உள்ளத்தின் நிலையாகும். உள்ளம் உணர்கின்ற இன்பமாகும். அதனை வார்த்தைகளில் விவரிப்பது கடினமாகும். அது உள்ளத்தின் நிலையாகும். உள்ளமே அதனை உணர முடியும். உணரும்போதுதான் அதனை சரியாக அறிந்து கொள்ளவும் முடியும். அந்நிலையில் அவருக்கு புது புது ஒளிகள் கிடைக்கும். ஏதாவது ஒரு சமயத்தில் அவருக்கு உருக்கம் ஏற்பட்டு விடுகின்றது என்பதை எண்ணி பெருமை கொள்ளவோ அதையே தனது முன்னேற்றத்தின் உச்சபட்சமாகவோ எந்த மனிதனும் கருதிவிடக்கூடாது. தொழுகைகளில் எப்பொழுதாவது அழுது விடுவதையோ அல்லது உருக்கம் ஏற்பட்டு விடுவதையோ தனது முன்னேற்றத்தின் உயர்தரமாக மனிதன் கருதக்கூடாது. இதுபோன்ற உருக்கம் தற்காலிகமானதாகும். இந்த உருக்கத்தின் உதாரணம் இவ்வாறாகும். பலர் நாவல் படிக்கின்றனர். சில இடங்களை அடையும் போது தன்னிலை மறந்து பலர் அழுது விடுகின்றனர். நாவல் படித்துக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் அழுது விடுவர். அப்படிப்பட்ட கதைகள் அதில் வந்து விடுகின்றன. அந்த கதைகள் அனைத்தும் கற்பனையானவை என்று அவர் அறிந்திருந்தும் அவர் அழக்கூடியவராக இருக்கின்றார். சில முறை உருக்கம் ஏற்பட்டு அழுது விடுவதே உண்மையான ஆன்மாவின் மகிழ்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தால் ஐரோப்பியர்களை தவிர்த்து இன்று உலகில் ஆன்மீக முன்னேற்றத்தை பெறுபவர் வேறு எவராகவும் இருக்க முடியாது. ஏனென்றால் ஐரோப்பிய மக்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உணர்ச்சி வயப்பட்டு அழுது விடுகின்றனர். ஆயிரக்கணக்கான கதைகள் வெளியாகின்றன. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அதை படித்து அழுது விடுகின்றனர்.
நாடகங்களை பார்த்து கூட மனிதர்கள் அழுகின்றனர். பிறருடைய கதைகளை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு அழுது விடுகின்றனர். ஆக இது ஒன்றும் ஆன்மீக முன்னேற்றம் அல்ல. ஆன்மீக முன்னேற்றம் என்பது தீமைகளிலிருந்து மனிதன் முழுமையான முறையில் விலகி நின்று நன்மைகளை அல்லாஹ்வின் திருப்திக்காக மட்டும் முழுமையாக மேற்கொள்வதாகும். அடுத்து நன்மையின் 2 பகுதிகளை அன்னார் விளக்குகின்றார்கள். முன்னர் தீமைகளை கைவிடுவது, நன்மைகளை மேற்கொள்வது என்ற 2 அம்சங்களை இதற்கு முன்னர் அன்னார் கூறியிருந்தார்கள். தற்போது அதன் 2 பகுதிகளை மீண்டும் எடுத்துரைக்கின்றார்கள். அதாவது அன்னார் கூறுகின்றார்கள், மனிதன் செய்கின்ற நன்மைகளுக்கு 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று கடமைகளான நன்மைகள், மற்றொன்று உபரியான நன்மைகள். மனிதன் மீது கடமையாக்கப்பட்ட நன்மைகள் முதல் பகுதியாகும். உதாரணமாக கடனை திருப்பிக் கொடுப்பது, இது மனிதனின் மீது கடமையாகும். கடன் வாங்கினால் அதனை திருப்பிக் கொடுப்பதும், தனக்கு நன்மை செய்தவருக்கு நன்மை செய்தலும் கடமையாகும். இந்த கடமைகளை தவிர்த்து ஒவ்வொரு நன்மைகளுடனும் உபரியான நன்மைகளும் மனிதனுக்கு இருக்கின்றன. அதாவது பாத்தியப்பட்டதை விட கூடுதலாக நன்மை பயப்பதாகும். தனக்கு நன்மை செய்தவருக்கு கூடுதலாக நன்மை செய்வதாகும். இது உபரியான நன்மையாகும். இதன் மூலம் கடமையான நன்மைகளும் முழுமை பெற்றுவிடும். மனிதன் தனது முழுமையான நிலையையும் அடைந்துவிட முடியும். ஒரு ஹதீஸை எடுத்துரைத்து அன்னார் கூறுகின்றார்கள், இறை நேசர்களின் மார்க்க கடமைகளின் முழுமை என்பது உபரியான நன்மைகளின் மூலமாகவே நடக்கின்றது. உதாரணமாக ஜக்காத்தை தவிர்த்து உபரியான ஜக்காத்தும் அவர்கள் கொடுப்பர். அதுபோன்ற மக்களுக்கு அல்லாஹ் நண்பனாகி விடுகின்றான். இன்னும் சொல்ல போனால் ஹதீஸில் வருகின்றது, அவர்கள் நடக்கின்ற காலாகவும், அவர்கள் பிடிக்கின்ற கையாகவும், அவர்கள் கேட்கின்ற காதாகவும், அவர்கள் பேசுகின்ற நாவாகவும் நான் ஆகிவிடுகின்றேன் என்று அல்லாஹ் இறை நேசர்களை பற்றி குறிப்பிடுகின்றான். மனிதன் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையில் முன்னேறும்போது, அவனது திருப்தியை பெறும் பொருட்டு நன்மையை மேற்கொள்ளும் போதும் அத்தகைய நபருக்கு மேலும் நன்மை செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கிவிடுகின்றான். இதுபோன்று இது தொடர்பாக அன்னார் கூறுகின்றார்கள், இஸ்லாம் தொடர்பாக அல்லாஹ்வின் இயற்கை சட்டம் என்னவென்றால், ஒரு நன்மையின் மூலம் இன்னொரு நன்மை பிறக்கின்றது. எனக்கு நினைவுக்கு வருகின்றது, நான் தஸக்கரத்துல் அவுலியா என்ற புத்தகத்தில் படித்தேன். ஒரு நெருப்பு வணங்கியான 90 வயது முதியவர் மழை பெய்து கொண்டிருந்த போது தனது வீட்டின் மேல்தளத்தில் ஏறி பறவைகளுக்கு இரை போட்டுக் கொண்டிருந்தார். பல நாட்கள் மழை பெய்து கொண்டிருந்தது. இவர் மேல் தளத்திற்கு ஏறி சென்று பறவைகளுக்கு தானியங்களை போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு முஸ்லிம் அவரிடத்தில் கூறினார், முதியவரே, நீர் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்? அதற்கு அவர், சகோதரரே, 6-7 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றது, எனவே நான் பறவைகளுக்கு இரை போட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார். அதற்கு அந்த முஸ்லிம் கூறினார், நீர் வீணான பணியை செய்து கொண்டிருக்கின்றீர், இதனால் உமக்கு எந்த பயனும் இல்லை, நீர் காஃபிராவீர், உமக்கு எப்படி இதற்கான நற்கூலி கிடைக்கும் என்று அந்த முஸ்லிம் கூறினார். அதற்கு அந்த முதியவர், எனக்கு நிச்சயமாக இதற்கான நற்கூலி கிடைக்கும். அந்த நபருக்கு அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தது. எவ்வாறு இருப்பினும் அவரது கூற்று அவரது இயல்பின் ஓசையாக இருந்தது. அவர் நல்ல இயல்பு படைத்த மனிதராக இருந்தார். சம்பவத்தின் தொடர்ச்சியாக வருகின்றது. அவர் கூறுகின்றார், அந்த முஸ்லிம் கூறுகின்றார், நான் ஹஜ்ஜிற்கு சென்றிருந்தேன். அந்த நெருப்பு வணங்கியாக இருந்த அந்த முதியவர் அப்போது தவாப் செய்து கொண்டிருப்பதை தொலைவில் இருந்து கண்டேன். அதாவது பறவைகளுக்கு இரை போட்ட அந்த முதியவர் காபத்துல்லாவை ஹஜ்ஜில் வலம் வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து எனக்கு மிகவும் ஆச்சரியம் ஏற்பட்டது. நான் அவரை நோக்கி முன்னேறிய போது அவரே முதலில் என்னை நோக்கி பேசினார். நான் கேள்வி கேட்பதற்கு முன்பே அவர் என்னிடம் கேள்வி கேட்டார். நான் பறவைகளுக்கு இரை கொடுத்தது வீண் போய் விட்டதா என்ன என்று என்னிடத்தில் கேட்டார். இன்று நான் ஹஜ் செய்து கொண்டிருக்கின்றேன், இது நான் அந்த பறவைகளுக்கு இரை போட்டதற்குரிய நற்கூலியாகும் என்று அவர் கூறினார். ஆக அல்லாஹ் இவ்வாறே நன்மைகளுக்கு அருளுகின்றான்.
அடுத்து அன்னார் கூறுகின்றார்கள், சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு காஃபிருடைய நன்மையை கூட வீணாக்குவதில்லை. அவ்வாறு இருக்க ஒரு முஸ்லிமின் நன்மையை வீணாக்கி விடுவானா என்ன? அன்னார் கூறுகின்றார்கள், எனக்கு ஒரு சஹாபியின் சம்பவம் நினைவிற்கு வருகின்றது. அவர் அல்லாஹ்வின் தூதரவர்களே, நான் குஃப்ரான நிலையில் ஏராளமான ஜக்காத்துகளை தான தர்மங்களை செய்திருக்கின்றேன், அதற்குரிய கூலி எனக்கு கிடைக்குமா என்று கேட்டார். நான் காஃபிராக இருந்தபோது நிறைய தான தர்மங்கள் செய்து வந்துள்ளேன், நன்மையை செய்ய முயன்றேன், அதற்கு எனக்கு கூலி கிடைக்குமா என்பது அவரது கேள்வியாகும். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த தான தர்மங்கள் தான் நீர் இஸ்லாத்தை ஒப்புக்கொள்வதற்கு இப்போது காரணியாக அமைந்திருக்கின்றன. அந்த தர்மங்களின் பயனாகவே இன்று நீர் முஸ்லீமாக ஆகியிருக்கின்றீர் என்று கூறினார்கள். அடுத்து ஆகுமான விஷயங்களையும் நடுநிலையோடு பயன்படுத்துவதே நன்மையாகும் என்பதை விளக்கியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், உலகின் ஆகுமான இன்பங்களை கூட நடுநிலை பாங்கோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே நன்மையின் வேறாகும். உதாரணமாக, உண்பதையும் குடிப்பதையும் இறைவன் ஹராமாக்கவில்லை. ஆனால் அதே உண்பதையும் குடிப்பதையும் இரவு பகலாக தொழிலாக ஒருவர் ஆக்கிக் கொண்டால் அது தவறாகும். இந்த இன்பங்கள் மனமெனும் குதிரை சோர்வடையாமல் இருப்பதற்காகவே வைக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் உண்பதிலும் குடிப்பதிலும் இன்பங்களை வைத்துள்ளான். அத்துடன் ஆற்றல் கிடைக்க வேண்டும் என்பதையும் இறைவன் நோக்கமாக வைத்துள்ளான். இதன் மூலம் மனிதன் அல்லாஹ்விற்குரிய கடமைகளை செலுத்த வேண்டும் என்பதும் இதன் நோக்கமாகும். உண்ணும் போது இந்த எண்ணமும் மனிதனுக்கு இருக்க வேண்டும், உடல்நலம் குன்றிவிடக்கூடாது என்பது நோக்கமாக இருக்கின்றது. இதற்குரிய உதாரணம் இவ்வாறானதாகும். ஒரு குதிரை வண்டிக்காரர் நீண்ட தூரம் பயணிக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைந்த பிறகு தனது குதிரையின் சோர்வை உணர்ந்து அதற்கு ஓய்வளித்து அதற்கு இளைப்பாற்றுவார், உணவு வழங்குவார். அதன் மூலம் அதன் முந்தைய சோர்வு அகன்றுவிட வேண்டும் என்பது அவரது நோக்கமாக இருக்கின்றது. நபிமார்களும் உண்கின்றார்கள், குடிக்கின்றார்கள், அதன் மூலம் அவர்களுக்கு அமைதி கிடைக்கின்றது. அதுபோன்று திருமண வாழ்க்கை இருக்கின்றன, பிள்ளைகள் இருக்கின்றன, உண்பதும் குடிப்பதும் இருக்கின்றன. இதுபோன்ற உலகில் விஷயங்களை நபிமார்களும் பயன்படுத்துகின்றனர். நபிமார்களின் நிலை இதை போன்றதே ஆகும். ஏனென்றால் உலகத்தை சீர்படுத்துவது என்ற ஒரு மாபெரும் பணி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வினுடைய அருள் அவர்களுடன் இல்லை என்றால் அவர்கள் மாண்டு போயிருப்பார்கள். எவ்வாறு குதிரை வண்டிக்காரர் தனது குதிரையின் சோர்வை அகற்ற ஓய்வளித்து உணவளிக்கின்றாரோ அதுபோன்று நபிமார்களும் உண்கின்றனர், குடிக்கின்றனர், நல்ல பொருட்களை பயன்படுத்துகின்றனர். அதன் மூலம் உலகின் சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இந்த உலகியல் காரணிகளை பயன்படுத்துகின்றனர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது ஒருவர் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஆட்சேபனை செய்தார். மிர்சா சாஹிப் நைசோறு சாப்பிடுகின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று ஆட்சேபனை செய்தவர் கூறினார். முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறினார்கள், நல்ல உணவை உண்பது நபிமார்களுக்கு ஹராமாகும் என்று நான் குர்ஆனிலோ ஹதீஸிலோ எங்குமே படித்ததில்லையே. அவர்கள் சாப்பிடுகின்றார்கள் என்றால் அதனால் என்ன வந்துவிட்டது? ஆக இதுபோன்ற ஆட்சேபனைகள் மக்கள் செய்து கொண்டே இருக்கின்றனர். மிக சாதாரண உணவை உண்பதுதான் பெரிய விஷயம் என மக்கள் கருதுகின்றனர். ஆனால் இது தவறாகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முன் நிலைநாட்டிய முன்மாதிரியின்படியே நாம் நடக்க வேண்டும். அன்னார் ஒரு சஹாபியிடம் கூறினார்கள், நான் நல்ல உணவையும் உண்கின்றேன், ஆடையும் உடுத்துகின்றேன், திருமணமும் செய்கின்றேன், எனக்கு பிள்ளைகளும் இருக்கின்றனர், நான் உறங்கவும் செய்கின்றேன், இறை வணக்கமும் செய்கின்றேன், எனவே எனது சுன்னத்தின்படியே நீங்கள் வழி நடக்க வேண்டும் என்று அன்னார் கூறியிருக்கின்றார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், உலகியல் பொருட்களில் மூழ்கி விடுவது நபிமார்களின் பணியாக இருப்பதில்லை. ஒரு தீயவர் தான் விரும்புவதை செய்கின்றார், தான் விரும்புவதை உண்கின்றார். அதே பணியை ஒரு நல்லடியாரும் செய்தால் அவருக்கு இறைவனை அடைவதற்குரிய வழிகள் திறந்து தரப்பட மாட்டாது. உலகியல்வாதி ஒருவர் தான் விரும்புவதை உண்ணலாம், தான் விரும்பியதை செய்யலாம். ஆனால் ஒரு நல்லடியார் அவ்வாறு செய்ய மாட்டார். அவ்வாறு செய்தால் இறைவனை அடைவதற்குரிய வழிகள் அவருக்கு வழங்கப்பட மாட்டாது. எவர் இறை வழியே நடக்கின்றாரோ நிச்சயமாக இறைவன் அவருக்கு அருகில் இருக்கின்றான்.
அல்லாஹ் கூறுகின்றான், இதிலு ஹு அக்ரபு தக்வா, அதாவது உண்பதிலும் குடிப்பதிலும் நடுநிலையை பேணுவதின் பெயர் தக்வாவாகும். விபச்சாரம் செய்வதும் திருடுவதும் மட்டும் பாவம் அல்ல, மாறாக மனிதன் நடுநிலையை தாண்டாமல் இருக்க வேண்டும். ஆகமான விஷயங்களில் நடுநிலையை பேணுவதுதான் தக்வாவாகும். ஆட்சியாளர்களுடன் எவ்வாறு நடக்க வேண்டும், பொதுமக்களுடனான தொடர்பு எவ்வாறானதாக இருக்க வேண்டும் என்ற தனது போதனையை விளக்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், நமது போதனை என்னவென்றால் எல்லோரிடமும் நல்ல முறையில் நடக்க வேண்டும். ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உடைமைகளை பாதுகாக்கின்றனர். குடிமக்களின் கடமைகளை சரிவர ஆற்றுகின்ற ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மூலம் உயிரும் உடைமையும் பாதுகாக்கப்படுகின்றன. சகோதரர்களுடனும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சகோதரர்கள் மீது மனிதனுக்கு பல உரிமைகள் இருக்கின்றன. இறையச்சம் இல்லாதவரும் பித்தத்துகளில் மூழ்கியவரும் நமது எதிரிகளுக்கு பின்னாலும் நின்று தொழுவது ஆகமானதல்ல. நிச்சயமாக அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதற்காக நமது எதிரிகள், நமக்கு எதிராக ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள் மற்றும் பித்தத்துகளில் மூழ்கி கிடப்பவர்களுக்கு பின்னால் தொழுவது என்பது ஒருபோதும் நன்மையாக இருக்காது. ஆயினும் அவர்களுடன் நாம் எப்போதும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு நமக்கு எதிரியாக இருந்தாலும் சரியே, நாம் அவருக்கு நன்மையே செய்ய வேண்டும். நமது நடைமுறை என்னவென்றால் எல்லோருக்கும் நன்மை பயக்க வேண்டும் என்பதாகும். எவர் உலகில் ஒருவருக்கு நன்மை பயக்கவில்லையோ அவர் நன்மையில் என்ன நற்கூலியை பெறுவார்? எனவே எல்லோருக்கும் நன்மையை விரும்பக்கூடியவராக நாம் எப்போதும் இருக்க வேண்டும். ஆயினும் மார்க்க விஷயங்களில் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு ஒரு மருத்துவர் இந்துவிற்கும் சிகிச்சை அளிக்கின்றார், கிறிஸ்துவருக்கும் சிகிச்சை அளிக்கின்றார், அனைத்து நோயாளிகளுக்கும் அவர் சிகிச்சை அளிக்கின்றார், அதுபோன்று நன்மைகள் செய்வதில் பொதுவான விதிகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் காஃபிர்கள் கொல்லப்பட்டார்களே என்று ஒருவர் கேட்டால் அதற்கு பதில் இதுவாகும், அவர்கள் முஸ்லிம்களை அநியாயமாக கொலை செய்த குற்றவாளிகளாக இருந்தனர், முஸ்லிம்களை கொலை செய்து வந்தனர். எனவே அதற்குரிய தண்டனையாகவே அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் குற்றவாளியாக இருந்ததனால் அந்த குற்றத்திற்குரிய தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக மட்டும் தண்டிக்கப்படவில்லை. நிராகரிப்பு சாதாரணமானதாக இருந்திருந்தால், தீங்கு விளைவிக்காமல் அவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் இவ்வுலகில் தண்டனைக்கு ஆளாகி இருக்க மாட்டார்கள். நன்மைகளின் வட்டத்தை எந்த அளவுக்கு பரந்துபட்டதாக ஆக்க வேண்டும் என்பதை விளக்கியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னை பொறுத்தவரை அனுதாபத்தின் வட்டம் என்பது மிகவும் பரந்ததாகும். எந்த ஒரு தனி நபரையும் சமுதாயத்தையும் அதிலிருந்து விலக்கி வைத்தல் கூடாது. முஸ்லிம்களிடம் மட்டுமே நீங்கள் அனுதாபத்தை மேற்கொள்ளுங்கள் என்று இன்றைய அறிவினர்கள் கூறுவதை போன்று நான் ஒருபோதும் கூற மாட்டேன். நான் கூறுகின்றேன், நீங்கள் இறைவனுடைய அனைத்து படைப்பினங்கள் மீதும் அனுதாபம் கொள்ளுங்கள். அவர் இந்துவாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரியே. தனது சமுதாயத்திற்கு மட்டுமானதாக எவர் அனுதாபத்தை ஆக்கிக் கொள்கின்றாரோ அதுபோன்ற மக்களின் கூற்றை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. சிலர் ஏமாற்றுவதை ஆகமானதாக ஆக்கிக் கொள்வதற்கு சில அளவுகோல்களை உருவாக்கியுள்ளனர். அது முற்றிலும் தவறாகும். இன்னும் சொல்லப்போனால் அது மாபெரும் பாவமாகும். இதுபோன்ற மக்களின் கற்பனையிலான விஷயங்கள் பெரும் தீங்கை ஏற்படுத்தி விடுகின்றது. ஏறக்குறைய அது அவர்களை காட்டு மிராண்டிகளாகவும் விலங்குகளாகவும் ஆக்கிவிடுகின்றது. இன்றைய முஸ்லிம்களின் நிலையும் இதுவே. ஆனால் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுரை செய்கின்றேன், நீங்கள் ஒருபோதும் உங்களது அனுதாபத்தின் வட்டத்தை குறுகியதாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் வழங்கிய போதனைக்கேற்ப அனுதாபத்தை மேற்கொள்ளுங்கள். அதாவது அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ யாமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா, அதாவது நன்மை செய்வதில் நீங்கள் நீதியை கவனத்தில் கொள்ளுங்கள். எவர் உங்களுக்கு நன்மை செய்வாரோ அவருக்கு நீங்களும் நன்மையை செய்யுங்கள். அடுத்த படித்தரம் என்னவென்றால், அவர் செய்த நன்மையை விட அதிகமாக நீங்கள் அவருக்கு நன்மை செய்யுங்கள். இந்த நிலைக்கு பெயர்தான் இஹ்சான் ஆகும். இது அதுல் என்ற நிலையை விட உயர்ந்த நிலையாகும். இது மிகப்பெரிய நன்மையாகும். இவற்றையெல்லாம் விட மனிதன் இயல்பான அன்பின் உணர்வின் காரணமாக நன்மை செய்ய வேண்டும். தனது நன்மையை காட்டிக்கொள்கின்ற நிலை அவனிடம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. உதாரணமாக, தாய் தனது
குழந்தையை பராமரிக்கின்றார். அந்த பராமரிப்பிற்கு பகரமாக எந்த கூலியையும் அவள் எதிர்பார்ப்பதில்லை. மாறாக இயற்கையிலேயே குழந்தையின் சுகத்திற்காக தனது அனைத்து சுகங்களையும் தியாகம் செய்து விடுகின்ற அன்புமிக்க உணர்வு அந்த தாயிடம் மேலோங்கி நிற்கின்றது. எந்த அளவுக்கென்றால், ஒரு அரசர், நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு பாலூட்டாதீர்கள், அதனால் உங்கள் குழந்தைகள் மரணித்து விட்டாலும் கூட உங்களுக்கு எந்த தண்டனையும் தரப்படாது என்று அறிவித்தால், எந்த ஒரு தாயாவது தனது குழந்தைக்கு பாலூட்டாமல் இருந்து விடுவாளா என்ன? ஒருபோதும் இருக்க மாட்டாள். மாறாக தனது மனதில் அந்த தாய் அந்த அரசரை திட்டக்கூடியவளாக இருப்பாள். ஏன் இப்படி அரசர் கட்டளையிட்டார் என்று கூறுவார். ஆக இந்த வழிமுறையில் நன்மைகள் செய்யப்பட வேண்டும். அதனை இயல்பான நிலை வரை சென்றடைய செய்ய வேண்டும். இயல்பான நிலையை அடைந்து விடும்போது அது முழுமையான நிலையை அடைந்து விடுகின்றது. ஆக நன்மை என்பது உள்ளத்தால் எப்பொழுதும் செய்யப்படுதலாக இருக்க வேண்டும். இயல்பான உணர்வினால் மனித இனத்திற்கு ஆற்றப்படுகின்ற தொண்டின் பெயரே ஈத்தாயிஸில் குர்பா ஆகும். நீங்கள் முழுமையான நல்லடியாராக மாற விரும்பினால் உங்களது நன்மைகளை ஈத்தாயிஸில் குர்பா என்ற படித்தரம் வரை சென்றடைய செய்யுங்கள். இந்த இயல்பான மைய நிலை வரை அடையாத நபர் தனது உயர்தரமான நிலையை அடைய முடியாது. அன்னார் கூறினார்கள், நினைவிற்கொள்ளுங்கள், இறைவன் நன்மையை மிகவும் அதிகமாக நேசிக்கின்றான். தனது படைப்பினங்களுடன் அனுதாபம் காட்டப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். இறைவன் தீமையை விரும்பியிருந்தால் தீமையை செய்யும்படி எப்படி கூறியிருப்பான்? இறைவன் தீமையை விரும்பியிருந்தால் தீமையை செய்யும்படி கூறியிருப்பான். ஆனால் அல்லாஹ்வினுடைய மகிமை இதிலிருந்து முற்றிலும் தூய்மையானதாகும். சுபஹானஹு, அவன் தூயவனாவான். நன்மைகளில் அவனது திருப்திக்காக செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. மேலும் நன்மைகளில் முன்னேறுவதை அல்லாஹ் நமக்குரிய இலக்காக ஆக்குவானாக. இதனை அடைபொருளாக நாம் திகழ்வோமாக. நான் தொழுகைக்கு பிறகு சில ஜனாசாத் காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். முதலாவது ஜனாசா பேராசிரியர் மஹமூத் அஹ்மது ஆத்திப் சாஹிப் அவர்களின் மகனாகிய மக்சூத் ஆத்திப் சாஹிப் முரப்பிய சில்சிலா அவர்களுடையதாகும். அக்டோபர் 22ஆம் தேதி அன்று சிறுநீரகம் செயலிழந்ததன் காரணமாக தாஹிர் ஹார்ட் மருத்துவமனையில் ரப்வாவில் 48வது வயதில் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் சஹாபியாகிய ஹஸ்ரத் அப்துர் ரஹீம் சாப் தர்த் அவர்களின் மகள்வழி பேரனாவார்கள். மர்ஹூமின் தந்தை மசூத் அஹ்மத் ஆத்திப் சாஹிப் 1955 1986 வரை தாலிமுல் இஸ்லாம் ஸ்கூலில் ஆசிரியராக தொண்டாற்றும் பாக்கியம் பெற்றார். மர்ஹூம் தனது தொடக்க கல்வியை ரப்பாவில் பயின்றார். பின்னர் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஜாமியாவில் நுழைந்தார். 1991 ஷாஹித் பட்டம் பெற்றார். முதலில் அவர் இராணுவத்தில் சேர விரும்பினார். ஒரு கனவின் அடிப்படையில் கல்லூரியிலிருந்து வெளியேறி ஜாமியாவில் இடம்பெற்றார். முரபியாக அவர் மைதானத்தில் வெளியேறினார். அல்லாஹ்வின் அருளினால் அவருக்கு ஒரு மனைவி மட்டுமல்லாமல் 2 மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர். 3 பிள்ளைகளும் சிறு பிள்ளைகள்தான். பள்ளி கல்வி பயின்று வருகின்றனர். அன்னாரின் மகன் குர்ஆன் மனனம் செய்து வருகின்றார். மக்சூத் ஆஸ்திப் சாஹிப் 1991 ஜாமியாவிலிருந்து வெளியேறினார். பாகிஸ்தானில் பல்வேறு இடங்களில் பணியமர்த்தப்பட்டார். அதன் பிறகு பிரெஞ்சு மொழி கற்பதற்காக பல்கலைக்கழகத்தில் பயின்றார். 1997ஆம் ஆண்டு மே மாதம் ஐவரி கோஸ்டில் முபல்லிகாக பணியமர்த்தப்பட்டார். 2002 வரை ஐவரி கோஸ்டில் தொண்டாற்றும் நர்பாக்கியத்தை அவர் பெற்றார். 2016 வரை போர்கினோஃபாசோவில் தொண்டாற்றும் பாக்கியத்தை பெற்றார். பின்னர் சிறுநீரக பிரச்சனையின் காரணமாக பாகிஸ்தான் அனுப்பி வைக்கப்பட்டார். அன்னாரின் மனைவி கூறுகின்றார், நான் ஐவரி கோஸ்ட் சென்றபோது மிக கடின உழைப்புடன் எனக்கு அன்னார் பிரெஞ்சு மொழியை கற்றுத்தந்தார். அதன் மூலம் லெஜ்னாக்களின் விவகாரங்களையும் லெஜ்னாக்களின் தர்பியத்தையும் நான் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இதன் மூலம் லெஜ்னாக்களுக்கான அந்த தர்பியத்தின் கடமை முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது அன்னாரின் நோக்கமாக இருந்தது. பெரும்பாலும் அவரை பற்றி எழுதக்கூடியவர்கள் எனக்கு எழுதியுள்ள விஷயம் என்னவென்றால், மர்ஹூம் எல்லோரிடமும் சிரித்த முகத்துடன் பழகி வந்தார் என்று எழுதியுள்ளனர். மிகவும் புத்திசாலியாக இருந்தார். நகைச்சுவை உணர்வு கொண்டவர். பெரியவர்களையும் தன்னுடைய நண்பர்களையும் தன்னுடன் பணியாற்றுபவர்களையும் மிகவும் மதிக்கக்கூடியவராக இருந்தார். கட்டுப்படுதலின் ஆன்மா அவரிடம் மிகவும் மேலோங்கி இருந்தது. அன்னார் தன்னலமற்ற மனிதனாகவும் இருந்தார்கள். அல்லாஹ்
அன்னாரின் தர்ஜாத்துகளை உயர்த்துவானாக. அன்னாரின் பிள்ளைகளுக்கும் பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. அன்னாரின் நன்மைகளையும் தொடர செய்வதற்கான பாக்கியத்தை அன்னாரின் பிள்ளைகளுக்கு வழங்குவானாக. இரண்டாவது ஜனாதா தன்சானியா அமீர் ஜமாத் மதிப்பிற்குரிய அலி சையத் மூசா அவருடையதாகும். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி அன்று தனது 66வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1950 அன்னார் பிறந்தார்கள். பின்னர் 1980 தாருல் இஸ்லாம் பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார்கள். பல்வேறு அரசாங்க பதவிகளில் அவர்கள் இருந்துள்ளார்கள். 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஐயாசு மொழியில் திருக்குரான் மொழியாக்கம் செய்கின்ற பணியை அன்னாரிடம் ஒப்படைத்திருந்தார்கள். ஆனால் தனது அரசாங்க பணிகளில் மும்முரமாக இருந்ததன் காரணமாக அன்னார் மிகவும் அந்த மொழியாக்க பணியை தாமதம் செய்து வந்தார்கள். அதன் காரணமாக ஹஜ்ரத் ராபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அன்னாரிடம் கூறினார்கள், இந்த வேகத்தில் மொழியாக்கம் நடைபெற்றால் குறைந்தது 30 ஆண்டுகள் ஆகிவிடும் திருக்குரான் பணி முழுமையடைய, திருக்குரான் மொழியாக்க பணி முழுமையடைய. மிகவும் தனது கவலையை ஹஜ்ரத் ராபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அன்னாரிடம் இவ்வாறு வெளிப்படுத்தினார்கள். இந்த வழிகாட்டலை கேட்டவுடன் அலி சையதி சாஹிப் அவர்கள் மிகவும் உணர்ச்சி வயப்பட்டார்கள். நான் மிக விரைவாக திருக்குரான் மொழியாக்க பணியை முடித்து விடுவேன் என்று நியத் வைத்தார்கள். அந்த அடிப்படையில் தனது மற்ற அனைத்து பொறுப்புகளையும் பணிகளையும் விட்டுவிட்டு தமது முழு கவனத்தையும் திருக்குரான் மொழியாக்க பணியில் செலுத்தினார்கள். இவ்வாறு 5 வருடத்தில் அந்த பணியை அன்னார் செய்து முடித்தார்கள். 2006ஆம் ஆண்டு தன்சானியா ஜமாத்தின் அமீராக அன்னார் நியமிக்கப்பட்டார்கள். புருண்டி, மொலாவி, மொசாம்பிக் போன்ற ஜமாத்துகளும் அன்னாரின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இவரது அமாரத் காலகட்டத்தில் ஜமாத் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டியது. பெரிய நிலமும் வாங்கப்பட்டது. மிகவும் நன்றியுணர்வு மிக்க தூய மனிதராக அன்னார் இருந்தார்கள். நல்ல மனிதராகவும் இருந்தார்கள். கிலாபத்துடன் மிகவும் அன்பு கொண்டவராக இருந்தார்கள். மனைவியை தவிர்த்து அன்னாருக்கு 3 மகள்களும் 3 மகன்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் மர்ஹூமின் நன்மைகளை பின்தொடர்வதற்கான நற்பாக்கியத்தை வழங்குவானாக. மேலும் மர்ஹூமின் அந்தஸ்துகளையும் அல்லாஹ் உயர்த்துவானாக. 3வது ஜனாசா மதிப்பிற்குரிய நுஸ்ரத் பேகம் சாதிகா சாயிபா அவர்களுடையதாகும். அன்னார் ரப்பாவை சார்ந்தவராவார். அக்டோபர் மாதம் 16, 17 தேதி இடைப்பட்ட இரவில் தாஹிர் ஹார்ட் மருத்துவமனையில் அன்னார் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் நமது அரபி டெஸ்கின் இன்சார்ஜ் அப்துல் மோமின் தாஹிர் சாஹிப் அவர்களின் தாயார் ஆவார்கள். ஏகத்துவத்துடன் எல்லையற்ற அன்பும் ஷிர்க் மற்றும் பித்தத்தின் மீது கடுமையான வெறுப்பும் அன்னாரின் தனித்துவ பண்பாக இருந்தது. தனது நன்மைகளை மறைக்கக்கூடியவராக அன்னார் இருந்தார்கள். மிகவும் பணிவு மிக்கவராக இருந்தார்கள். அன்னாருடைய பாட்டனார் மியா அத்தாவுல்லா சாஹிப் சஹாபி ஆவார்கள். மௌலானா புர்ஹானுதீன் சாஹிப் அவர்கள் மூலமாக அன்னார் காதியானிற்கு வந்து பைய செய்திருந்தார்கள். திருக்குரான் ஓதி கொடுப்பதற்கு மர்ஹூமாவிற்கு மிகவும் ஆர்வம் இருந்தது. ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அதாவது எழுத படிக்க தெரியாத முதிய வயதை அடைந்த பெண்களும் கூட திருக்குரானை கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் 70 வயதை அடைந்த மூதாட்டிகள் கூட அன்னாரிடம் குரான் கற்றுக்கொண்டார்கள். மாறாக பலர் அன்னாரிடம் மொழியாக்கத்தையும் கற்றுக்கொண்டுள்ளார்கள். அகமதி அல்லாத பெண்களும் குழந்தைகளும் கூட அன்னாரிடம் திருக்குரான் கற்றுள்ளனர். லெஜ்னாக்களின் மார்க்க பாடத்திட்டத்தை கூட ஏராளமானோர் மர்ஹூமாவிடமிருந்து கற்றுக்கொண்டுள்ளார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புத்தகங்களை வாசிப்பதிலும் மிகுந்த ஆர்வம் மிக்கவர்களாக இருந்தார்கள். பல கவிதைகளை அன்னார் மனனம் செய்திருக்கின்றார்கள். கலாமே மஹமூத், துரை சமீன், துரை அதன் போன்ற ஏராளமான கவிதைகளை அன்னார் மனனம் செய்திருந்தார்கள். அன்னாருடைய மகன் எழுதுகின்றார், மஹமூத் கி ஆமீன் என்ற கவிதையை அன்னார் மிக வேதனையுடன் பலமுறை படித்து வந்தார்கள். அதை படிக்கும்போது அன்னாரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடிவிடும். அதேபோன்று அன்னாரது கிராமத்தில் பித்தத்துகளுக்கு எதிராக ஒரு பெரும் பணியாற்றியுள்ளார்கள். பலகீனமான ஈமான் கொண்ட சில பெண்கள் சில முறை பித்தத்துகளை செய்து வந்தனர்.
பெரும் ஜிஹாத் செய்து அன்னார் அவர்களிடமிருந்து அந்த பழக்கங்களை மாற்றி அமைத்தார்கள். உண்மையான நம்பிக்கையாளராக ஆக்குவதன் பக்கம் அன்னார் கவனமூட்டி வந்தார்கள். தொழுகையை மிக உருக்கத்துடன் தொழுது வந்தார்கள். திருக்குரானை முழுமையாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். மர்ஹுமா மூசியாக இருந்தார்கள். அன்னாருக்கு 4 பிள்ளைகள். அவர்களில் ஒருவர் நான் கூறியது போன்று மூமின் சாஹிப் ஒருவர் ஆவார். மற்ற பிள்ளைகளும் வக்ஃப் செய்து ஜமாத்திற்கு தொண்டாற்றி வருகின்றனர். அல்லாஹ் மர்ஹுமாவின் தர்ஜாத்துகளை உயர்த்துவானாக. அன்னாரது பிள்ளைகள் அனைவருக்கும் அவர்களின் வழி நடக்கும் பாக்கியத்தையும் வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Ibadallahi rahimakumullah. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله أكبر. اللهم صل على